எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நிகழ்வு. தோழர்கள் நிறைய பேரை பார்த்து பரிச்சயம் மட்டும் நெருங்கி பழகினதில்லை, தமிழ் தோழர் தவிர எல்லாருமே பார்த்துருக்கிறேன். அதிகமான முறையில் வரதராஜ் தோழர் ஒரு அமைப்பினுடைய கிளையினுடைய வளர்ச்சி எத்தகையதாக இருக்கும் ஆழமாக பேசினார். தோழருக்கு நன்றி. அதுபோல் தோழரும் என்னை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி. இந்த பசங்களை பார்க்க எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வயசுலலாம் நான் அப்படி மதவாதியாக தான் இருந்தேன். தீவிரமான மதவாதி. ஆர்எஸ்எஸ்ல இல்லை, ஆனால் ஏபி வீட்டில் இருந்தேன். ரெண்டு காலேஜ் படிக்கும்போது ஏபி வீட்டில் இருந்தேன். ஆனால் அது அப்பா அந்த ஹிந்து ஃபேமிலி, அம்மா கிறிஸ்டின் ஃபேமிலிங்கிறதுனால அது அப்படியே போயிடுச்சு. ஆனால் எம்ஏ வந்த பிறகு தான் பெரியார் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாகிறார். பெரியார் மூலம் அம்பேத்கர் அறிமுகமாகிறார், கார்ல் மார்க்ஸ் அதிகமாகிறார். அதற்கு பிறகுதான் என்னுடைய பாதைங்கிறது மாற ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே சில சம்பவங்கள் கடவுளை பற்றி ஒரு கேள்வியை என் மக்கள் எழுப்பியது. அது பின்னாடி தான் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் எப்பவோ நடந்தது, எப்பவுமோ அது ஒரு காரணமாக இருக்கு. 2018 கொச்சின் பெனாலே நடக்கும்போது சூயி வில்லியம்சன் என்கிற ஒரு தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி எர்ணாகுளத்துக்கு வராங்க. அதே 2018 நானும் எர்ணாகுளத்துக்கு பெனாலே போகிறேன். ஒரு முறை தான் போயிருக்கிறேன். நான் அவங்கள பார்க்கலான்னு எனக்கு தெரியலை. அங்கே அவங்க கேரளாவிலிருந்து, குறிப்பாக மலபாரிலிருந்து தென்னாப்பிரிக்காவுடைய கேப் டவுனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட அடிமைகள் குறித்த ஒரு கட்டுரையை வந்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் கேரளாவிலிருந்து, தமிழகத்திலிருந்து சொல்ல போனாக்கி கேரளாவிலிருந்து அதிகப்படியான அடிமைகள் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதுங்கிற விஷயத்தை கேரளம் அறிய ஆரம்பிக்கிறது, உணர ஆரம்பிக்கிறது. நம்ம நினைத்திருப்போம் நீக்ரோக்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து உலகம் முழுவதும் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள் என்கிற ஒரு செய்தி நமக்கு தெரியும். ஆனால் இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து, குறிப்பாக மலபார் மாவட்டங்கள், திருவிதாங்கூர், கொச்சி சமஸ்தானங்களிலிருந்து அடிமைகள் உலகினுடைய பிற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதுங்கிறது நமக்கு 2018 அந்த அம்மா சூயி வில்லியம்சன் அவர்கள் இங்கிருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போன அடிமையுடைய வம்சம், புலையர் இனத்தை சேர்ந்தவர். இன்றைக்கு அவங்க அவங்க இங்கே இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு பிறகுதான் இந்தியாவினுடைய, குறிப்பாக தென்னிந்தியாவினுடைய நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். 1809 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கேப் நகரத்திலிருந்து கர்னல் காரின்ஸுக்கு லார்ட் கியூடனால் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். யாரை குறித்து எழுதுறாருனாக்கி மலபார் பகுதியிலிருந்து டெய்மன் என்கிற ஒரு அடிமையை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதுறார். மலபார்லேருந்து ஒரு புலையனை கடத்திட்டு போயிடுறாங்க, அடிமையாக விற்கப்படுறாரு. அவர் தென்னாப்பிரிக்காவில் கேப் டவுனில் விற்கப்படுகிறார். இவரை மாதிரி நிறைய அடிமைகள் அங்கே இருக்கிறாங்க. அந்த டெய்மன் என்கிறவரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போய் தென்னாப்பிரிக்கா ஒரு அடர்ந்த காடுக்குள்ளே போயிடுறாங்க. வெள்ளைக்காரங்க தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு சும்மா அப்படியே காடுகளுக்குள்ளாக போகிற போது ஒரு குடிசையை பார்க்குறாங்க. குடிசையோடு சேர்த்த டெய்மன் என்கிற அடிமையையும் பார்க்குறாங்க. 2 வருஷத்தில் ஆரம்பத்தில் அவன் தப்பிச்சு போகிறபோது நண்பனோடு போகிறான். நண்பன் கொஞ்ச நாள் இறந்து போகிறான். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பெரிய மரத்தில் ஓட்டையை போட்டு அவங்க தங்கியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு வீடை கட்டுறான். அப்போ அவனுடைய நம்பிக்கை என்னென்ன, நம்மளை இனி அவங்க பிடிக்க மாட்டாங்க, நம்மளுடைய இறுதி காலம் வரைக்கும் இந்த வீட்டை வாழ போகிறங்கிறதுக்காக ரொம்ப அருமையாக வீடை கட்டியிருக்கு. ஆனால் வீடு முழுமையாக பூர்த்தி அடையலை. வீட்டுக்கு பக்கத்தில் இறந்து போன தன்னுடைய நண்பனுக்கு அவன் கல்லறை அமைச்சிருக்கிறான். இதெல்லாம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளாக ஒரு 2 ஏக்கர் நிலத்தை விவசாய பூமியாக மாற்றிருக்கிறான். அங்கே தப்பிச்சு வரும்போது அவன் கையில் இருந்தது ஒரு கைப்பிடி விதை மட்டும்தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 ஏக்கர் நிலத்திற்கு 16 கிலோமீட்டருக்கு தூர இருந்து ஒரு வாய்க்காலை விட்டு தண்ணீரை கொண்டு வந்து அங்கே விவசாயம் செய்திருக்கிறான். இதை பார்த்த உடனேயே அந்த அதிகாரி அதிர்ந்து போகிறாரு, ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ளாகிறார். அப்போ இவர் அங்கே செய்தியை கொடுக்கும்போது அவரை பிடிச்சிட்டவங்க சொல்கிறாங்க, இவர் மீண்டும் தப்பித்து விடக்கூடாதுன்னு சொல்லி இவருக்கு கையிலையும் காலையும் சங்கிலையும் போட்டு கொண்டு போகிறாங்க. இந்த கடிதத்தில் அவர் எழுதுறாரு,
அப்படி போகும்போது எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இவரை கொல்ல மாட்டாங்க எங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் ஒரு கைதி தப்பிச்சு போனால் அவனை சங்கியால் போட்டு அடித்து மாட்டி விட்டுருவாங்க. காக்கையும் குருவியெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடும். அப்படியே மரணம்தான் சம்பவிக்கும். இது இந்த அடிமைக்கு தெரியும். அடிமை பயந்துகிட்டே வாரான். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அடிமைகள் எல்லாம் தண்டனைக்காக அவங்களை கட்டி போட்டு அடித்து துன்புறுத்தி தங்கிலெல்லாம் கட்டி பிணைக்கிற போது காக்கா குருவியெல்லாம் கொத்தும்போது இந்த டெய்மன்ங்கிற அடிமைக்கு நின்ற இடத்துலையே மூத்திரமும் மலமும் போகுது. அந்த அளவுக்கு பயத்தில் இருக்கிறான். ஆனால் இவனை அவங்க கொல்லலை. இவன் 45 வருடங்கள் உயிரோடு இருந்து இறந்துப்போம். இது ஒரு டெய்மனுடைய கதை தான். இதே மாதிரி நிறைய டெய்மன். நம்ம அந்த அங்கிள் டாம் கேஜின்னு சொல்லி ஒரு நாவல் படித்திருப்போம். தோழர்களும் கண்டிப்பாக படித்திருப்போம். அதில் அங்கிள் டாம்னு ஒரு கேரக்டர். அதே மாதிரி கேரளாவில் ஒரு கேரக்டர், ஒரு புலைய அடிமை. அவனுக்கு அவங்க வச்ச பேர் அங்கிள் டாம். அந்த கதாபாத்திர நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரம் மாதிரியே அந்த கேரக்டர். என்ன பண்ணுறாங்க, திருவிதாங்கூர் மலபார் பாதைகளும் தப்பிச்சு இவங்க முண்டக்காயம் போகிறாங்க. நீங்கள் எனக்கு அந்த ஏரியா தான், எங்கள் வீட்டுக்கு முண்டக்காயம் தாண்டி தான் போகணும். அப்போ எனக்கு தெரியாது, நான் டெய்லி போவேன் வருவேன் தெரியாது. ஜூனியர் பேக்கருங்கிற ஒரு வெள்ளை மிஷினரி என்ன பண்ணுறாரு, தப்பித்து வந்த அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முண்டக்காயத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தையும் ஒரு அடிமைகள் சரணாலயத்தையும் தொடங்கி அவர் பள்ளிக்கூடத்தை நடத்தி கொடுத்துருக்காரு. அதோட சுவிசேஷம் இறைப்பணியும் செய்கிறாரு. இப்போ நிறைய அடிமைகள் தப்பி வராங்க. அதில் ஒரு அடிமைக்கு அவர் வைக்கக்கூடிய பேர் தான் அங்கிள் டாம்னு ஒரு பேரை வைக்கிறார். இப்போ அந்த அடிமை இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்தை படிக்கிறாங்க. கிறிஸ்தவத்தை படிச்சுட்டு சில அடிமைகள் நினைக்கிறாங்க ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாக போய் முதலாளிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா பைபிளை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், பைபிள் ஒரு முதலாளித்துவம். அது ஒரு முதலாளி கடவுள் அந்த மாதிரி தான் வரும். அவங்களுக்கு ஊழியம் செய்யணும். ஒரு அடிமை வர்க்கத்தை பேசக்கூடியது தான் பைபிள். அப்போ நான் அந்த இடங்களில் வரக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து நம்ம முதலாளிக்கு நம்ம துரோகம் செஞ்சுட்டோமே, நம்ம மன்னிப்பு கேட்கணும் சொல்லி அந்த ஜூனியர் பேக்கர்கிட்ட கேட்கும்போது ஜூனியர் பேக்கர் சொல்கிறாங்க, போகாத, அவனுடைய முதலாளி ரொம்ப கொடூரமானவன், உன்னை ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஜூனியர் பேக்கருக்கு அந்த முதலாளியை பற்றி தெரியும். இன்னொன்று இந்த ஜூனியர் பேக்கரை பற்றி சொல்லும்போது நவீன குடியமர்த்தல் அல்லது நவீன குடியுரிமை நாடுகளை உருவாக்கி ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. முண்டக்காயம் என்ற நகரை உருவாக்கியவர் அவர் தான். நீங்கள் நம்ம பார்க்குற முண்டக்காயம் என்ற பகுதியை இன்னைக்கு பார்த்தா கூட எங்களுக்கு தெரியும். நீங்கள் போனீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம தக்கலை பஸ் ஸ்டாண்டு வேறு தான் இந்த முண்டக்காய் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். காடு, அடர்ந்த காடு. இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள இன்னைக்கே நம்ம போக முடியும். இன்றைக்கெல்லாம் தேயிலை தோட்டமாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாம், பாதைகள் இருக்குது. இன்னைக்குள்ள தேயிலை தோட்டம் ஒரு 1800 காலகட்டங்களை நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா அது அடர்ந்த காடு. இப்போ அந்த அடர்ந்த காடவே அவர் மிகப்பெரிய ஒரு நகரத்தை உருவாக்குறாரு. அப்படிப்பட்ட சூழலில் இவர் சொல்லி பார்க்குறாரு. அந்த அங்கிள் டாம் என்று அந்த மனிதன் கேட்கிறார், போகிறாரு. அது ஒரு சிரியன் கிறிஸ்தவர். அந்த முதலாளி ஒரு சிரியன் கிறிஸ்தவர். இவரை பார்த்த உடனேயே இவர் கையில் ஒரு கிஃப்டையும் கொண்டு போகிறார், ஒரு அன்பளிப்பும் கொண்டு போகிறாரு. பார்த்த உடனே எந்த கேள்வியும் கேட்கல. அந்த அங்கிள் டாமை அடித்து ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சி உடம்புல கொதிக்கக்கூடிய சுண்ணாம்பை ஊற்றி பூசி 10,000 தெரியும் காற்றிலும் புகாத அறையில் நடக்கிறாரு. 3 நாட்கள் தண்ணி கொடுக்காம அப்படியே இறந்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த சிரியன் முதலாளிய மகன் ஜூனியர் பேக்கரை பார்க்க வராரு. பார்க்க சொல்றாரு, இந்த ஜூனியர் பேக்கரை சொல்றாரு, அந்த அடிமை 3 நாளும் கடவுளை என்னையும் என்னுடைய முதலாளியையும் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருந்து சொல்லியே 3 நாளும் இறந்து போயிட்டான்னு சொல்றாரு. அதே மாதிரி இதே ஜூனியர் பேக்கர் அந்த முண்டக்காயத்தின் பகுதியில் வெளியில ஒரு கூடாரத்தில் தங்கி இறைப்பணியை செய்கிற போது நாயாடிகள் அரையர் என்கிற இன மக்கள் மலையிலிருந்து வராங்க. இந்த அரையர் என்கிற இன மக்கள் பார்த்தீங்கன்னா மரங்களில் வாழக்கூடியவர்கள், தரையில் வாழ மாட்டாங்க. உயரமான மரங்களில் வீடுகளை கட்டி வாழக்கூடியவர்கள். ஒரு 4-5 முறை இவரை தேடி எங்களுக்கு இங்கே படிச்சு தாங்கன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு படிச்சு தாங்க, எங்களுக்கு ஒரு பிணத்தை அடக்குன்னு தெரியல, பண்பாடு தெரியல, ஒரு எதுவுமே தெரியல, நாங்கள் ஒன்றுமே தெரியாதவங்களா இருக்கிறோம். அவர் ஒத்துக்கவே இல்லைன்னா அந்த முண்டக்காயம் பகுதியில் போகிறது அவ்வளோ கடினமான விஷயம். அப்போ ஒரு முறை கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எங்களுக்கு பணம் தராண்டா, எதுவுமே தராண்டா, எங்களுடைய பிள்ளைங்களுக்கு எழுத படிக்க தெரியல, எங்களுக்கு என்னன்னு தெரியல, பண்பாடு தெரியல, எந்த ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியல, எங்களை அதை கற்றுக் கொடுங்க சொல்லி அவங்கள்ட்ட சரணாகதி அடைகிற மாதிரி ஜூனியர் பேக்கர்ட்ட ஒரு 5வது முறை வருகிற போது மலை இறங்கி வராங்க. அது ரொம்ப கடினமான விஷயம். வருகிற போது அவர் மனம் இறங்குறார், சரி ஊழியத்துக்கு போகலாம். அப்போ உள்ளூர் ஊழியர்களை எல்லாம் அவர் அழைச்சி பேசுகிறார். இப்படி முண்டக்காயம் பகுதிக்கு ஊழியம் செய்ய அந்த காடுகளுக்குள்ள யாரும் குறைங்க யாருமே தயார் இல்லை.
மோசமான அட்டை பூச்சிகள் உண்டு, மோசமான விலங்குகள் உண்டு, யானைகள் உண்டு. இதுக்கெல்லாம் பயந்து உள்ளியர் ஊழியர்கள் போக தயங்குற போது இந்த ஜூனியர் பேக்கர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நாங்கள் 4000 மைல் கடலை தாண்டி உங்களுக்கு ஊழியம் பண்ண வந்திருக்கோம். உங்களை படிக்க வைக்கிறோம், உங்களுக்கு கல்வி தாரோம், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி தரோம். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் கூட முன்ன தயம் கிடையாது, இங்கே போகிறதுக்கு தயங்குறீங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறாரு. இது ஒரு சிலரை வருத்துது. ஆனாலும் அவங்க தயாராக இல்லை. இவர் ஜூனியர் பேக்கர் போகிறாரு, காடுகளை போகிறாரு. 2 முறை 3 முறை யானை தாக்கக்கூடிய தப்பிக்கிறாரு. இதை எல்லாமே இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே இருந்துக்கிட்டு இங்கிலாந்து பத்திரிகைகள் எழுதுறாரு. இப்போ அப்பந்தான் முதலாக இந்தியாவினுடைய உண்மையான முகம் என்பது வெளியில தெரிய வரும். இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே பேசுவோம், இங்கே முதலாக ஊழியர்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக போராடியவர்கள் மிஷினரிகள் நினைப்போம். அது உண்மை கிடையாது. முதல்ல ஆங்கிலேய அதிகாரிகள் தான் இதை பேசுகிறா எழுதுறோம். அதுக்கு பிறகு 1850 காலகட்டங்களுக்கு பிறகு மிஷினரிகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இவர்களுக்காக சில பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு வழக்கம் அன்னைக்கு ரொம்ப இருந்தது. தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு. நாம் வாழ்ந்த காலம் வாழுங்கால். உண்மையிலேயே இந்த காலத்தில் நம்ம வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். நான் அந்த தலைப்பை சொல்லும் போதே யோசித்தேன், ஒரு 4 தேங்காயை திருடியதற்காக நாயர்கள் 5 சாணார்களை மரத்தில் கெட்டி போட்டு புண்ணு கயிறில் கெட்டி போட்ட சம்பவத்தை பபூத்தா என்கிற ஒரு வெளிநாட்டு பயணி பார்க்குறாரு. ஒரு மாடு காணாமல் போயிடுச்சு. அவன் மாடை தேடி போகிறாங்க. ஒரு பறையர் இனத்தை சேர்ந்தவர் மாடை அறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கேள்வி இல்லை, கெட்டி கண்ணை குருடாக்கி கொடூரமாக கொள்றாங்க. ஒரு பழத்தை தின்றதற்காக, பழத்தை எடுத்ததற்காக கொன்ன ஒரு சமூகம் இந்த இந்திய சமூகம். எனக்கு தெரிஞ்சு உலக வரலாறு நம்ம படிக்கிறோம். உலக வரலாறுகளில் கூட இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மனித நேயம் இல்லாத ஒரு சமூகம் இருந்திருக்குமான தெரியும். குறிப்பாக நீக்ரோக்கள் இந்த மாதிரி கொடுமைகளை அனுபவித்ததாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள ஒப்புகிற போது இந்தியர்கள் இங்கே ஜாதிய ரீதியில் அடிமைத்துவ ரீதியில் அனுபவித்த கொடுமைகள் ரொம்ப ரொம்ப அதிகமான நிறத்தால் மட்டும்தான் கொடுமையை அனுபவிக்கும். ஆனால் இந்தியர்கள் அவ்வளவு, குறிப்பாக தமிழர்கள் அவ்வளவு மோசமான கொடுமைகளை அனுபவித்து நம்ம வரலாறு பார்க்கணும். இங்கே என்ன பிரச்சனைனா, இதை சொல்லும்போது இது எல்லாமே வெள்ளைக்காரர்கள் எழுதின புழுகு மூட்டை எழுதி ஒரு வாதத்தை எதிர்த்தெடுப்பு வைக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதிக்க வர்க்கங்களை வைக்கிறது. ஆனால் இன்றைக்கும் அந்த ஜாதி ஒடுக்குமுறை, இன்னைக்கு தீண்டத்தகாத ஒடுக்குமுறை இன்றைக்கும் சமூகத்தில் ரொம்ப ஆழமாக முறையோடி போயிருக்கிறத பார்க்கலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கி அடிமைகளை வியாபாரம் செய்வதில் மலபார் பகுதிகளில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மிக பிரபலமானவர்களாக இருப்பாங்க. கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பண்ணிச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. கேரளாவில் சிரியன் கேத்தலிக் 6 நாளும் அடிமைகளை அடைத்து வைக்கக்கூடிய கூடாரமாக இருக்கு. 7வது நாள் ஊழியம் நடக்கக்கூடிய, தொழுகை நடக்கக்கூடிய தேவாலயமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமும் அடிமைகளை விற்கக்கூடியவர்களாக இருந்தார். குறிப்பாக மாப்பிள்ளமான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 2 பேரும் இங்கே இருக்கக்கூடிய அடிமைகளை கடத்தி கொண்டு போய், இதில் குறிப்பாக புலையர்கள், பறையர்கள் போன்ற சாணார்கள் போன்ற அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட ஜாதியாக இருந்தவர்களை மட்டும் கடத்தி போவார். நாயர் வீட்டு குழந்தைகளை, இன்னைக்கு நம்பூதிரி வீட்டு குழந்தைகளை கடத்தி போய் புலையர்கள், பறையர்கள், சாணார்கள் கூட உட்கார வைத்து சாப்பிட வச்சு அப்படி அவங்க சேர்ந்து சாப்பிட்டாக்கி தீட்டு ஜாதி விளக்கம் ஈஸியாக செஞ்சிடலாம். அப்படி குழந்தைகளை கடத்தி போய் விட்டுருக்கிறாங்க. ஒரு 1700 காலகட்டம். அப்போ அங்கே நம்ம இங்கே இந்திய அடிமை சமூகம் பெருசா இல்லை அமெரிக்கா அல்லது இங்கிலாந்து அடிமை சமூகம் பெருசானா, ஏற்கனவே வெளிநாடுகளில் இங்கிலாந்து போன எல்லா தேசங்களையும் அடிமை சமூகம் இருந்தது. அவங்க ஏற்றுமதி செஞ்சாங்க. அப்படி அவர்கள் இந்தியாவுக்கு வருகிற போது அவங்களுக்கு அடிமைகளை கண்டுபிடிப்பதற்கான எந்த ஒரு கடினமான தேவையும் இருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்க, கருப்பாண்டு அடிமை அணிஞ்சு அங்கே ஒரு நிறத்தை வச்சிருந்தான். இந்தியாவுக்கு வருகிற போது அவர்கள் ஜாதியை அடிப்படையாக வச்சிருந்தாங்க. இப்போ ஏற்கனவே இங்கே கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே அடிமையை விற்றதற்கான ஆவணங்கள் வந்திருக்கு. கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே, கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயும் அடிமைகளை விற்றதற்கான ஆவணங்கள் நமக்கு இருக்கு. அப்போ இந்த ஜாதிங்கிறது, ஜாதி ரீதியான அடிமை முறைங்கிறது சங்க காலத்தில் இருந்தான்னு கேட்டால் சங்க காலத்தில் இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு இல்லை. ஆனால் சில விஷயங்கள் பேசும், வர்க்கத்தை பற்றி பேசும்.
ஒரு தலைவன் தோழி கிட்ட வந்து ஒரு தலைவன் தன்னுடைய காதலை சொல்றான். அப்ப அந்த தோழி சொல்றா, நீயோ தேரை உடைய மிகப்பெரிய செல்வந்தர், ஆனா தலைவியோ சிறிய குடிசில வாழக்கூடிய ஒரு சாதாரணமான மீனவ பெண், உனக்கும் அவளுக்கும் எப்படி காதல் ஒத்து போகுன்னு கேட்கிறாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு பாட்டு வருது, யாயும் யாரும் யாயும் யாயும் யாராகியோ எந்தையும் நுந்தையும் என்பதைக்கு நீயும் நானும் எவ்வளவு அறிதும் அன்புடை நெஞ்சம் செம்புல புயல் நீர் போல கலந்துன்னு ஒரு பாட்டு உண்டு. இப்போ இங்கே வரக்கூடிய விஷயம் என்னன்னாக்கி, நீ நான் யாருன்னு தெரியாது, உன்னுடைய அப்பா அம்மாவும் என்னுடைய அப்பா அம்மாவும் உறவினர்கள் கிடையாது. இன்னொன்ட்டா மழை பெய்யுது, செம்மண்ணில் கலக்குது, இந்த நீர் மழையும் செம்மண்ணும் ஒன்றாக கலப்பது போல நம்ம ஒன்றா கலந்துட்டோம்ங்கிற ஒரு விஷயத்தை பதிவு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கி உடன்போக்கு சங்கிலிக்கு நிறைய இருக்குது. ஓடிப்போய் திருமணம் செய்யக்கூடிய மரபு நிறைய இருக்குது. அப்படி ஓடிப்போய் திருமணம் செய்கிற போது எந்த இடத்திலையுமே ஒரே நிறத்தை சேர்ந்த அல்லது குறிஞ்சியைச் சேர்ந்த தலைவன் தலைவி ஓடிப்போனதாகவோ இல்லைனாக்கி முல்லையை சேர்ந்த தலைவரை ஓடிப்போனதாலும் நமக்கு பதிவுகள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு திணையைச் சேர்ந்த தலைவன் இன்னொரு திணையைச் சேர்ந்த தலைவியை கூட்டிகிட்டு போனதாக நமக்கு பதிவு. இப்போ அன்றைக்கு ஜாதி என்பது இன்றைக்கு ஒரு கிபி 6க்கு பிறகு வந்த ஒரு அடக்குமுறையான ஜாதிய ரீதியிலான தொழிலை கொண்ட ஒரு சமூகமாக சங்க காலத்தில் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். சிலப்பதிகாரமும் சரி, சங்க இலக்கியம் சரி, தொல்காப்பியும் சரி, சாதி என்கிற சொல்லை பயன்படுத்துது. அந்த சாதி எல்லாமே ஒரு பிரிவை குறிப்பதற்காக பயன்படுத்துது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதியை குறிப்பதற்கு பயன்படுத்துகிற இன்னொரு வகை, இதொரு வகைன்னு சொல்லி ஒரு வகைப்படுத்துவதற்காக ஜாதியை பயன்படுத்துகிற ஒரு விஷயத்தை தான் நாம் பார்க்கிறோம். இப்போ அதுக்கு பிறகு இது எப்படி இந்த ஒரு அடிமை சமூகம், நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பக்தி இலக்கியங்களே படித்தாலும் இப்போ 7ஆம் நூற்றாண்டு பக்தி இலக்கியங்கள் அத்தனையுமே இங்கே பக்தி இலக்கியங்களில் கடவுள் வரக்கூடிய இடத்துல கடவுளை தூக்கிட்டு ஒரு சாதாரண மனிதனை பற்றி பார்த்தீங்கன்னாக்கி அத்தனையுமே அடிமை சமூகத்துடைய கூறுகள். சரி, நம்ம சங்க இலக்கியம் ரொம்ப பொற்காலம்னு சொல்லுவாங்க, நல்ல காலம் தான், ஓகே தான். ஆனால் சங்க இலக்கியத்தில் ஆட்சிப்படை நூல்களில் மிக வறுமையில் இருந்த புலவர்களை பற்றி பார்த்தோம். ஆடை இல்லை அவனுக்கு, கிழிந்த ஆடை, உணவை பார்த்தோன்னே இது பல நாள் உணவை காணாதன்னு போல எடுத்து சாப்பிடக்கூடிய புலவனை பார்க்கணும். நான் சொல்கிறேன், நாரையிடத்தில் என் மனைவி அடுப்பங்கரையில் பூனை தூங்கிட்டு இருக்கும், என் மனைவி வெட்டிய உடம்பும் தோல்பாக இருப்பான், அவள் தான் என்ன வீடு, என் வீடு, அங்கே போய் நான் வருவேன்னு சொல்லக்கூடிய தலைவனை பார்க்குறேன். ஆற்றுப்படை நூல்கள் அத்தனையுமே சங்க காலத்தில் புலவர்கள் எப்படி இருந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்போ சங்க காலத்திலையும் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு காலமாக சங்க காலம் இருந்து இன்னும் வளர்த்து. இப்போ சங்க காலத்திலையும் நிறைய துயரங்கள் இருந்தது. ஆனால் ஜாதிய ரீதியான ஒரு சமூகம் உருவாகாததுனால, ஆனால் வர்க்க ரீதியான சமூக வேறுபாடுகள் இருந்தது. ஒவ்வொரு திணைக்கும் வேறுபாடு இருந்தது. ஒரு திணையை சார்ந்து இன்னொரு திணையை திருமணம் செய்கிற போது அங்கே பிரச்சனை இருந்தது. அதனால தான் அவங்க ஓடி போகக்கூடிய சூழல் வந்தது. இது எல்லாமே நம்ம வந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம், படிக்கிறோம், அதில் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை வந்து சிலருக்கு வேறு மாதிரியான விஷயமாகப்படும். இப்போ இந்த ஒரு சங்க காலத்துக்கு பிறகு வரக்கூடிய பல்லவர் காலத்துக்கு பிறகு ஜாதி என்பது வரைமுறைப்பட்ட காலத்துக்கு. இப்போ பல்லவர் காலத்திலையும் அடக்குமுறை இருந்தது. எப்போதுமே சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் பொருநில மன்னர்கள் இருந்து பெருவந்தர்கள் உருவாகக்கூடிய காலம். பெருவந்தர்கள் உருவாகுகிற போது நிலம் தேவைப்படும். நிலம் தேவைப்படுகிற போது அவங்க சாதாரண குடிகளை விரட்டி அந்த நிலத்தை அபகரிக்கக்கூடிய சூழல் உருவாகும். அப்போ சங்க காலத்திலையும் நமக்கு வந்து ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய இந்த வாழத்தகுந்த காலமாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியவாதிகள் என்ன பண்ணுவாங்க, பல இடங்கள்லையும் சங்க காலத்தை ஒரு பொற்காலம்னு சொல்லுவாங்க. ஆனால் சங்க காலத்தை ஆண்டு படிக்கிற போது அது ஒரு பொற்காலமாக இருந்ததற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் ஒரு புத்தகம் வருது, இந்த கேரளா சொசைட்டி பேப்பர்ஸ்ங்கிற ஒரு புத்தகம் வருது. இதில் பார்த்தீங்கன்னாக்கி அடிமைத்துவம் பற்றிய கற்றெழுத்து, கோலெழுத்து, ஓலைச்சுவடியில் வரக்கூடிய எத்தனை ஆதாரங்களும் நமக்கு அன்றைக்கு இருந்த அடிமைத்துவத்தை தெரியும். இன்னும் உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலாம், தந்தை சரஸ்வதி மகாலில் ஒரு ஓலைச்சுவடி வந்து சொல்லுவாங்க, சரியாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, ஒரே ஒரு சுவடியை தான் பதிப்பித்தாங்க. நிறைய சுவடிகள் இருக்குது. அந்த ஒரு சுவடிக்கு பதிக்கிறது வரைக்கும் எந்த சுவடியுமே பதிவிக்கப்படாது. ஏன்னா அந்த சுவடி அன்றைய காலகட்டத்தினுடைய அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை பேசு. இன்றைக்கு அந்த சுவடி இருக்குது. அந்த தஞ்சை சரஸ்வதி மகாலும் அந்த சுவடியை பதிவிக்கப்படலை. யார் போய் கேட்டாலும் அது கொடுக்கக்கூடிய நிலையில் அந்த இது இருக்க இல்லையா, அரசு இல்லை. அப்போது ஒரு காலகட்டமாக இது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அப்போ ஜாதி அது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒரு மோசமான தன்மைங்கிறது ஜாதியாக தான் இருக்குது. அப்போ அந்த ஜாதியை தகர்க்காமல், அந்த ஜாதியை உடைக்காமல், ஜாதிய கட்டுகளை உடைக்காமல்
இன்னைக்கு நாம நலமாக வாழ முடியுமான்னு கேட்டால் சாத்தியம். இன்னைக்கு கூட நம்ம நினைக்கிறோம், நான் சொன்ன இன்னைக்கு கூட நம்ம வாழ்றது போன அந்த காலகட்டத்தில் பிறக்கும் இந்த காலகட்டத்தில் பிறந்தது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கி தலித்துக்குரிய டேங்கில் மலத்தை கலக்கக்கூடிய அவலமனை, இன்றைக்கு கூட தலித்துக்களுடைய வீடுகளை அடித்து நொறுக்கி தீக்கிரை ஆக்கக்கூடிய சூழல் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா 1800களில், இன்னும் சொல்ல போனால் 1900 ஆரம்பங்களில் சிவகாசி கலவரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நாடார்கள் மீது தேவர்கள் நடத்திய மிகப்பெரிய கலவரம். அதை பற்றி நிறைய வில்லுப்பாட்டல்கள் கதைப்பாடல்கள் இருக்குது. அதனால அவங்க எப்படி நாடார்களை கொண்டார்கள் என்ற விஷயத்தை, அதாவது அவங்க எழுதுறது அந்த ஆதிக்க ஜாதிகள் கதைப்பாடல் இருக்குது. இப்படியெல்லாம் அவங்க கொண்டாங்க, அதை வீர தீரமாக பேசக்கூடிய நாம பார்க்கிறோம். இந்த அளவுக்கு நமக்கு சமூகம் வந்து ஜாதி என்கிற ஒரு விஷயத்துல குறையோடி போயிருக்கிறத ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி ஆக்ட் ஒன் டிரான்ஸ்போர்ட்ங்கிற ஒரு அறிக்கை நமக்கு கிடைக்கும். இந்தியாவிலிருந்து குறிப்பாக மலபார், இந்த பேசுறது மலபார், இங்கிருந்து எப்படி அடிமைகளை ஏற்றுமதி செய்யப்பட்டார்கள், யார் யார் என்ன ஒவ்வொருத்தரும் பேரன். இதுல கொடுமை என்னன்னா, ஏற்றுமதி செய்யும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கி அடிமைகளுக்கு வெள்ளைக்கார பெயரை கொடுக்குறாங்க. வெள்ளைக்கார பெயரை கொடுக்குறாங்க. பெரும்பாலும் சின்ன சின்ன பெண்பள பிள்ளைங்களை கடத்திட்டு போறாங்க. இதனை குறிப்பாக இங்கிலாந்துக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான அடிமைகளாக இந்தியர்கள் இருந்தாங்க. குறிப்பாக மலபார்காரங்க இருந்தாங்க. நீக்ரோத்தில் அவங்க அடிமைகளை வச்சுக்கிட்டாங்க, வீட்டு தோட்ட வேலைகளுக்கெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்திய அடிமைகளை, மலையாள அடிமைகளை, தமிழக அடிமைகளை அவர்கள் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தி கொண்டாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு வீட்டு வேலைகள் செய்வதில் மிக முக்கியமான ஆட்களாக இருக்கிறாங்க. மற்ற நீக்ரோக்கள் அவங்க வீட்டுக்குள்ளே சேர்க்கலைங்கிற விஷயத்தை பார்க்கணும். இப்போ இந்த தமிழகத்திலையும் அது இருந்து வச்சு காரில் வந்து தலித்துக்களை, பறையர்களை, புலையர்களை விலைக்கு விற்றதும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ 6ஆம் நூற்றாண்டு நமக்கு நிறைய விஷயங்கள் அவர்களை விற்றதுக்கான நிறைய விஷயங்கள் வருகிறதுங்கிற விஷயத்தை பார்க்கலாம். அதிலேயும் கொடுமை என்னன்னாக்கி அடிமைகளை விற்பதற்கு சண்டைகள் இருந்தது. கொத்துவாள் சாவடி சொல்கிறான். அந்த கொத்துவாள் சாவடியில் அடிமைகள் விற்கப்பட்டார்கள். அந்த கொத்துவாள் சாவடி என்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையமாகும். அங்கே ஒரு உயர் அதிகாரி இருப்பார், அவருடைய தலைமையில் அங்கே அடிமைகளை விற்றார்கள் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிமைகள் தப்பித்து ஓடுறது. நம்ம வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நம்ம இணைக்கிறவருடைய கதைகளை பார்க்கிற போது, இதெல்லாம் படிக்கிற போது அடிமைகள் தப்பித்து ஓடிக்கிட்டே இருந்தான். ஆனால் இவனுக்கு தப்பித்து ஓடுவதற்கான வாய்ப்பும் இல்லைங்கிறத பார்க்குறோம். எங்கே போனாலும் ஒன்று பெரும் ஆறுகள், நீங்கள் கேரளா தெரியும், மலபார் பகுதி போனீங்கன்னா தெரியும், பெரும் ஆறுகள், பெரும் காடுகள். ஒன்று ஓடி போனால் அவன் செத்து தான் போகணும், இல்லைனாக்கி அவன் இவங்கிட்ட மாட்டி தான் சாகும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அந்த சமூகம், இந்திய சமூகம் இருந்தது என்கிற விஷயத்தை பார்க்கலாம். இப்போ இதுக்கு எல்லாமே காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கி ஜாதியை சொல்கிறாங்க. இப்போ வெள்ளைக்காரனுக்கு அது வந்து மிக எளிதாக போயிடுச்சு, ஜாதியை ரீதியில் அவங்க அடிமையை கொள்வது. இதெல்லாம் கொடுமைகள் பார்த்தீங்கன்னாக்கி அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கணவனுக்கு முன்னாடியே பொண்டாட்டி இன்னொருத்தருக்கு விற்கிறது, குழந்தைய தனியாக விற்கிறது. நீங்கள் அந்த ரோம் நாட்டுடைய அடிமை வரலாறு படிச்சுன்னா தெரியும். முதலாளிகள், அது வெப் சீரிஸ் கூட நிறைய வந்திருக்குது. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சனாக்கி தம்பிகள் பாருங்கள். இந்த கிளாடியேட்டர் பற்றி நிறைய வெப் சீரிஸ் வருது. இன்னும் சொல்ல போனாக்கி இந்த காட்டகஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு படம் இருக்குது, அது நாவலாகவும் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா படிங்க. எனக்கு ரொம்ப பிடித்த, நான் படித்த நாவல்கள்லேயே ரொம்ப பிடித்த நாவல் எனக்கு காட்டகஸ். திரைப்படமாக நான் பார்க்கல. அந்த ரோமனுடைய அந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கும். அடிமைகளை, அவங்களுடைய குடும்பங்களை சின்னாத்தனமாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். தமிழ் சமூகத்திலையும் குறிப்பாக கேரள சமூகத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்ததை பார்க்குறோம். கணவனுடைய முன்னாடியே மனைவியை இன்னொருத்தருக்கு, குழந்தைகளை இன்னொருத்தருக்கு வைக்கிறது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மும்பை பிரசிடென்சி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. மலபார் பக்கத்தில் அஞ்சரைக்கண்டி என்கிற ஒரு தோட்டத்தில் அவன் ஒரு தோட்டத்தை அமைக்கிறான். இது மிக முக்கிய நோக்கமே என்னென்னா, தோட்டம் அமைப்பு முக்கிய நோக்கமே இந்தியாவை எப்படி ஆட்சி செய்வது என்பதை இந்த தோட்டத்தை நிர்வகிப்பதன் மூலமாக நாம் கண்டடையலாம் என்ற விஷயத்தை அவன் சொல்லுவாங்க. மலபார் அஞ்சரைக்கண்டியில் வந்து அடிமைகளை கொண்டு விற்கிறாங்க, கொண்டு போய் அடிமை தொழில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஊழியம் செய்வதற்குன்னு கிறிஸ்தவர்களையும் கொண்டு வராங்க. அது சில கிறிஸ்தவர்கள் அவர்களுக்காக போராடுறான். ஆனால் அந்த அதிகாரி, அந்த சூப்பர்வைசர், அந்த முதலாளி அவர்களை ஏற்றுக்கொள்ளலைங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கி மல்டோக் பிரவன் என்கிறவன் தான் அந்த அஞ்சரைக்கண்டிய ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த அஞ்சரைக்கண்டி தோட்டத்தை மும்பை பிரசிடென்சியுடைய கீழே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அந்த 4 வரையும் மாற்றிட்டு இந்த மல்டோக் பிரவன் என்கிறவன் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவன் வந்து அந்த தோட்டத்தின் மேற்பார்வையாளராக மாறுறான். காலப்போக்கில் அவன் முதலாளியாக மாறுறான். மிக மிக கொடூரமானவராக இருந்திருக்கிறான் என்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறான்,
தனக்கு கீழே இருந்த ஒடுக்கப்பட்ட அடிமை சமூகத்திற்கு கிறிஸ்தவத்தை போதிக்கக்கூடிய ஒரு செயலை பண்ண விஷயங்கள் இது ரொம்ப நல்ல விஷயமாக நாம சொல்ல முடியும். இப்ப நிறைய விஷயங்கள் பாத்தீங்களா, ஒரு பர்த்தலோமாவுடைய அவர் சொல்றா பாருங்க. ஒரு முறை ஆலைப்புழை என்ற ஊருக்கு அருகிலுள்ள காட்டில் ஒரு மரத்தில் 5 பேர்களை கட்டி தூக்கி இருந்ததை பார்த்ததாக எழுதுகிறார். ஒரு பசுமாட்டை கொண்டார்கள் என்பது அவர்கள் மீதான குற்றச்சாட்டாக இருந்தது. கொல்லத்தில் சாணார் ஜாதியைச் சேர்ந்த ஒருவர் கழுமரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டதாகவும் பர்த்தலோமா எழுதுகிறார். ஒரு நாயகரின் வீட்டிலிருந்து 3 தேங்காய் திருடியதை அவர் செய்த குற்றமாக இருந்தது. எல்லா வழிப்போக்கர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. ஒரு பொது இடத்துல ஒருத்தரை கொல்வதன் மூலமாக பிறர் அந்த செயலை செய்யக்கூடாது என்கிற விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நாயர்கள் அந்த காலத்துல எப்போதுமே ஆயுதங்களை தாங்கியவரை நடந்தார். அப்ப அவங்களுக்கு இந்த ஆயுதத்தை தாங்குவது என்பது ஒரு ஆதிக்கத்தினுடைய அடையாளமாக இருந்திருக்கிறார். அப்ப அவங்க தீண்டாமை தூரத்தை கடைபிடிக்காத ஒடுக்கப்பட்ட மக்களை அந்த இடத்திலேயே வெட்டி கொள்வதற்கான அதிகாரம் என்று சொல்றாங்க. இப்போ நம்ம தளவாய் வேலுத்தம்பியுடைய காலகட்டத்துக்கு பிறகு அதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட ஒடுக்குமுறை அடக்குமுறை இருந்தது. அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு இன்னும் அது அதிகமான அடக்குமுறையை சந்தித்ததாக நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்திய சமூகம் முழுவதும் நம்ம பரவலாக பார்க்கிற போது மனிதன், ஒரு சாதாரண மனிதன் நல்லா வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவ முஸ்லிம் 1498 வாசலோட அம்மா எப்படியோ காலி கட்டி வந்தார், கோழிக்கோட்டி வந்தார். நம்ம சங்கராச்சாரி சந்திரசேகர் சொல்லுவாங்க, எப்படியோ வெள்ளைக்காரன் வந்தான், நமக்கெல்லாம் இந்திரன்னு பெயர் வச்சு அதனால நம்ம தப்பிச்சோன்னு சொல்லுவாங்க. அவன் வச்சனால இன்னைக்கு அதை வச்சுட்டு ஒரு பிஜேபி ஒரு மிகப்பெரிய அரசியலை பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் சொல்றேன், வெள்ளைக்காரன் எப்படியோ வந்தான், அவன் நம்மளை அடிமைப்படுத்த தான் வந்தான், நம்மளுடைய சொத்துக்களை சுரணத்தான் வந்தான், கொள்ளையடிக்கத்தான் வந்தான், அதனால நம்ம இப்படியே தப்பிச்சோம். வெள்ளைக்காரன் மட்டும் வரலன்னு வைங்க, இந்தியாவுடைய ஒடுக்குமுறையும் இந்தியாவுடைய இந்த பிரச்சனையும் உலகத்துக்கு தெரியவே போயிருக்காரு, தெரிஞ்சிருக்காரு. முதல்ல ஆங்கிலேய அதிகாரிகள் தான் எல்லா பத்திரிகையும் எழுதுறது மட்டும் இல்லாமல் சில பிரதிகளை இலவசமாகவே கொடுக்குறான். அதன் மூலமாக அவங்க நிறைய டொனேஷன் வாங்கினாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் இங்கே நிறைய சீர்திருத்த பணிகளை செய்தார்கள். தேவாலயங்களை கட்டினாங்க, பள்ளிகளை கட்டினாங்க, தொழிற்கூடங்களை கட்டினாங்க. இங்க சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுக்கு இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்குது, நீயும் எல்லாரையும் போல சமமானவன் தான் என்கிற ஒரு விஷயத்தை போதிக்கக்கூடியதாக அந்த காலம் இருக்கு. இப்போ ஐயா வெங்கடரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஐயா வெங்கடருக்கும் 1803 ஐயா வெங்கடர் பிறக்கிறாரு. 1809 தென் தமிழகத்தில் ஒரு பள்ளி சர்ச்சை ஆரம்பிக்கப்படுது. சர்ச்சோடு ஒட்டி ஒரு தேவாலயம் ஆரம்பிக்கப்படுது. கட்டம் எழுதுறாரு, ஒரு ஆங்கிலேயர் JH கட்டம் எழுதுறாரு. அந்த காலகட்டத்தில் ஐயாவினுடைய அப்பா அம்மா கோயிலுடைய உறுப்பினராக இருந்ததாகவும், அவங்க அப்பா உபதேசியராக இருந்ததாகவும், அதே வழியில் ஐயாவினர் உபதேசியராக இருந்ததாகவும் ஒரு பதிவை அவர் பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணிட்டு அங்கே சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லாம் அவர் வெளியே போனதாகவும், அதிலிருந்து அவர் இன்னொரு மார்க்கெட்டை தழுவிதாகவும் நிறைய வச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இவருக்கு முதல்ல அவங்க அப்பா அம்மா வைக்கக்கூடிய பேர் முடிசூடும் பெருமாள்னு பேர் வைக்கிறார். அதை மாற்றி தான் இவங்களுக்கு முத்துக்குட்டின்னு பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனாக்கி எங்கள் சித்தப்பா பேர் பரமசிவன். அதே ஊரில் இன்னொரு ஜாதியை சேர்ந்தவர் பரமசிவன். எங்கள் சித்தப்பா பேர் பரமசிவன் இன்னும் இருக்கிற காரணத்தினாலேயே நான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் அவங்க யாருமே பரமசிவன் கூப்பிட்டதே கிடையாது. பரமன் தான் கூப்பிடுவாங்க. இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கேன். ஏன்னா எங்கள் சித்தப்பாவுக்கு பரமசிவன்ங்கிற பேர் இருக்கிறதுனால அவரையும் என்னோட வயசுல மொத்தம் அவரையும் பரமேஸ்வரன் சொன்னாக்க அது ஜாதி இழுக்கு, ஜாதி பேர் தீண்டாமை இருக்கு. எனக்கு அப்போ தெரியாது, இவரையும் எல்லாரும் பரமானு கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஆனா அங்கேயும் ஒரு ஜாதிங்கிறது இருந்தது. அப்போ இந்த சமூகத்துல மனிதன் நன்றாக வாழ்வதற்கான சூழல் இன்றைக்கு ஏதோ ஒரு நவீன அரசாங்கம் அல்லது நவீன முறை வந்த பிறகு இன்னைக்கு மனிதர்கள் சமமாக வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இல்லைனாக்கி உரிமை கிடைக்கல, இல்லைனாக்கி நமக்கான ஒரு பாதுகாப்பு கிடைக்கலாம் கூட காவல் நிலையம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்துக்கு போறோம். சரி, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கி இந்த புதிய போப்பு பதவியேற்ற நிகழ்வு நீங்க பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். எத்தனை பேர் பாத்தீங்க? லியோன்னு சொல்லி ஒரு 16 லியோ பதவியேற்றார் இல்லையா? ஆமா, அவர் பார்த்துருப்பீங்க இல்லையா? அவர் நிறைய கற்னால் நினைக்கிறேன். அவர்கள் எல்லாம் முத்தமிட்டுக்கிட்டே வராரு. கடைசியில் பார்த்தா ஒரு கருப்பர் நிற்கிறாரு. அவர் முத்தமிடலை, கண்ணத்தோட கண்ணம் அணைக்கலை, பேசிட்டு போறாரு.
இல்லை அவர் இப்போ ஆயிட்டார் இல்லையா, இப்போ ஆயிட்டார். அப்போ இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இன்னைக்கும் அந்த ஒடுக்குமுறை அடக்குமுறை இருக்கு. ஆமா, கருத்தினால் தான். ஆமா, இவரும் கருப்பருங்கிறதுனால அது ஒரு சமூக ஊழியா இன்னைக்கு இவ்வளோ இருக்கும்போது அது அது இது எல்லாமே ஒரு மனிதனுடைய இயல்புங்கிறது மேலாதிக்கம் தான். அது நிறத்தின் வழியாக வரலாம். இந்தியாவை பொறுத்தவரை அது ஜாதியின் வழியாக இருக்கு. அப்போ மனிதனுடைய காலகட்டம் இன்னும் நீங்கள் பின்னோக்கி நிறைய விஷயம் சொல்ல முடியாது சார். நம்ம குமரி மாவட்டத்தில் நடந்த மாதிரி தோல் சிலை போடக்கூடாது. ஐயா கிட்ட சொல்லாரு, பறையன் சக்கிலியன் பகல் வாரம் இருக்கக்கூடத்தில் சாணார்கள் வர முடியும் சொல்லி வருத்தப்படுறாரு. நேர்ச்சிலை போடாத என்று அடித்தாண்டி போடுறாரு. அப்போ ஐயா என்ற காலகட்டத்தில் அவருடைய அந்த காலகட்டத்திலேயே 18 ஜாதிகள் நமக்கு 1809களில் சொல்லப்போ 1820களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த 18 ஜாதிகள் என்னென்னு தெரியும்னா நீங்கள் அகலத்திரட்டை படித்தாங்க. அகலத்திரட்டில் 18 ஜாதிகள் பேர சொல்கிறார். இப்போ அந்த அளவுக்கு ஐயாவினுடைய காலகட்டத்திலையும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவம் வந்துருச்சு. கிறிஸ்தவம் வந்து நிறைய தேவாலயங்களையும் பள்ளிக்கூடம் திறந்துருச்சு. ஆனாலும் அன்றைக்கும் அடக்குமுறை இருந்தது. அன்றைக்கு பெண்கள் இன்னைக்கு நம்ம திருவாங்கூருடைய ராணியாக இருந்தவங்களும் தோல்சிலை போடக்கூடாதுன்னு சட்டமெல்லாம் போட்டாங்க. இப்போ இதையெல்லாம் தடுத்து இவர்களும் மனிதர்கள் தான், இவர்களுக்கும் உரிமைகள் இருக்குது, இவர்களும் மேல்சிலை அணியலாம், பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், பொது இடத்துக்கு போகலாங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர்கள் வெள்ளைக்காரர்கள் தான். அதுக்காக அவங்க பாடுபட்டாங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ அந்த அளவுக்கு இந்த சமூகம் ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த சொல்லப்போனாங்க வெள்ளைக்காரர்கள் மற்றபுறம் அப்படித்தான் இருந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்படித்தான், சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தது. இந்தியாவை பற்றி சொல்லும்போது, குறிப்பாக தமிழகத்தை பற்றி சொல்லும்போது, தென்னிந்தியை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு கிராமமும் ஒரு தனி நாடாக இருந்தது. இங்கே கிராமப்புறங்களுக்கு போனீங்க அப்படி நம்ம குமரி மாவட்டம் நீங்கள் அதை பார்க்க முடியாது. குமரி மாவட்டம் தாண்டி திருநெல்வேலி சைடு போட்டிங்கன்னாக்கி ஒவ்வொரு கிராமமும் தனி நாடாக இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு ஜாதியும் தனித்தனி தெருக்கள் இருக்கும். எல்லா ஜாதியும் ஒன்றும் கிடையாது. ஒரு கிராமம் ஒரு ஊர் இருக்குனாக்கி அங்கே ஒரு 10 தனித்தனி ஜாதிகள் இருக்குது, தனித்தனி இடங்கள் இருப்பாங்க. இப்போ அன்றைக்கு அந்த இடங்கள் அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதிகள் தான் தண்டனை முதல் கொண்டு எல்லா சட்ட திட்டங்களையும் வகுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால அன்றைக்கு மனுதர்மம் ஆட்சி செய்தாலும் தண்டனை அளிப்பதிலேயோ அல்லது அவர்களுக்கு உரிமைகளை கொடுப்பதிலேயோ அரசுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருந்ததாக தெரியல. உள்ளூர் தலைவர்கள் உள்ளூர் நாட்டாமைகள் என்ன நினைக்கிறாங்க அதுதான் நடக்கும். அப்போ இங்க இப்போ கலைஞர்ல ஒரு தண்டனை கொடுக்குறாங்கனாக்கி மாற்றானத்துக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய நிலக்கலார்களோ ஆதிக்க ஜாதியோ வேறு விதமான தண்டனை கொடுப்பாங்க, தவறுக்கு தண்டனை. ஒரு மனுநீதி அன்னைக்கு பழக்கத்தில் இருந்தால் கூட அந்தந்த கிராமங்கள் சார்ந்து அந்த ஊர்கள் சார்ந்து தான் சட்டத்திட்டங்கள் இருந்தது. அவங்க தான் அதை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால தான் வெள்ளைக்காரர்களுக்கு இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு நூலை உருவாக்க முடியும், ஒரு சட்ட நூலை உருவாக்க முடியல. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்டு இந்தியா முழுவதும் மனு தர்மம் அடிப்படையாக நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க ஹிந்து லா என்கிற ஒரு புத்தகத்தை கொண்டு வராங்க. அதுவும் இந்த இந்து என்ற ஒரு சொல்லை இந்து மதத்திற்குரிய ஒரு சொல்லாக பயன்படுத்துவதற்கு காரணமாக அந்த ஹிந்து லா என்கிற ஒரு அந்த புத்தகத்தை எழுதினால் பேரும் சரியாக அது ஒரு காரணமாக. அப்போ மிகப்பெரிய ஒரு வரலாற்று மனிதனுக்கு இழைக்க முடியாத துரோகங்களை, மனிதன் வாழ முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் அதோடு ஒப்பிடுவது இன்றைக்கி ரொம்பவே நிறையவே மாறி இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம போய் உட்காந்து பேச முடியுது, இன்றைக்கி பேருந்தில் சகஜமாக பயணம் செய்ய முடியுது, ஒரு இடத்துக்கு நம்ம பொது இடத்துக்கு நம்மளால் போக முடியுது. ஆனால் இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா திருமணத்தில் வருது, காதலில் வருது. இன்றைக்கி ஒரு நாயர் ஒரு நாடார் பண்ண திருமணம் செய்யறது யோசிக்கலாம். ஒரு நாடார் நாயர் பண்ண திருமணம் செய்தாலும் அங்கேயும் பிரச்சனை வருது. ஒரு பறையர் நாடார் பண்ண திருமணம் செய்தால் அங்கேயும் பிரச்சனை வருது. பறையர்களை அருந்தகர்கள் திருமணம் செய்தால் அங்கேயும் பிரச்சனை வருது. இங்கே திருமணம் காதல் மட்டும் தான் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தை தவிர மற்றபடி எல்லாருமே பொது இடங்களில் யார் என்னென்னு தெரியாமல் தான் வாழக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இருந்தாலும் நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலகட்டத்தோடு ஒப்பிடுகிற போது இன்றைய காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு சுதந்திரமாக பேச முடியுது, சுதந்திரமாக எழுத முடியுது. ஆனால் இன்றைக்கும் அந்த ஜாதிய ஒடுக்குமுறை, ஜாதி அடக்குமுறை எல்லாமே இருக்குது. அது மறைமுகமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து வேலைகளுக்கு போகும். நீங்கள் ஐஐடியில் வந்து ஒரு பிசி கிடையாது, எஸ்சி இருக்கிறாங்க. எஸ்சியில் 64 எஸ்சி இருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு எஸ்சியில் வந்து 2019 கருத்து கணிப்பு. ஒரே ஒரு எஸ்சி இருக்கு, 63 எஸ்சி இருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு எஸ்சி தான் கிளர்க்கு. பாக்கி 63 பேரும் மற்ற ஸ்வீப்பர்ஸ். அப்போ மற்ற பிசி போக முடியல, எல்லாமே ஓஎஸ்சி அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு வெளிப்படுத்தப்படாத அது ஒரு மறைமுகமான ஒரு திண்ணமாக இருக்குது. அது ஐஐடியில் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய இஸ்லாமிய மாணவர்கள், தலித் மாணவர்கள், பேக்வேர்டு காஸ்ட் மாணவர்கள்லாம் தற்கொலை செய்யக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்கலாம். அப்போ அங்கே வந்து அந்த அளவுக்கு அது ஒரு அது வந்து அந்த
அவங்க தான் போக முடியும் என்கிற ஒரு நிலைக்கு அது வந்துருச்சு. ஐஐடி இருக்குது, எம்ஐடி இருக்குது, என்ஐடியில் அப்படி கூட இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்கள் அவங்க தான் படிக்க முடியும், அவங்க தான் வேலை பார்க்க முடியுங்கிற ஒரு சூழலை இந்திய அரசு உருவாக்கிருச்சு. நம்ம இன்னும் இந்த காலம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தோழர் தானே சொன்னார், நம்ம தான் பேசணும், நம்ம தான் எழுதணும்னு சொன்னார். அது உண்மைதான். நம்ம தான் பேசணும், நம்ம தான் எழுதணும், பொது மேடைகளில் பிரச்சனைகளை பேசணும். ஆனால் இன்னைக்கு வல்லாதிக்கம், ஆதிக்கம் மிக பயங்கரமாக இருக்கிற போது பேசணுங்கிறதும் எழுதணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா பயமாக இருக்கிறது. ஏன்னா நேரடியாக அடிக்க முடியாது, மறைமுகமாக சட்டத்தின் மூலமாக நம்மளை அடக்க முடியும், ஒடுக்க முடியும். ஆக மொத்தத்தில் நம்முடைய வேலை இன்றைக்கி கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய வேலையோ இல்லைனாக்கி அம்பேத்கருடைய வேலையோ இன்றைக்கி முடிவு போகிறோம். நாம் தான் களத்தில் நிற்க. நம்முடைய கூட்டம் கொஞ்சம் குறைவான கூட்டம் தான். இந்த உலக மாற்றத்தினுடைய அடிப்படை காரணமே இந்த குறைவான கூட்டம். பெரிய கூட்டம் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை செய்வதாக எந்த வரலாறு. குறைந்த கூட்டம், அறிவுபூர்வமான கூட்டம், அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய மாற்றங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதனால் நம்முடைய வேலைகள் இன்னும் இருக்கிறது, செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் இருக்கிறது. பேசணும், எழுதணும். தோழர் சொன்னார் நிறைய கல்வி எழுதணும். இது எல்லாமே சமூகத்தில் தேவை. நம்ம எழுதாமல் வேற யாரும் பண்ண மாட்டாங்க, நாம பேசாமல் வேற யாரும் பேச மாட்டாங்க. இப்போ பேசுவதும் எழுதுவதும் சமூக மரபுகளோடு சிக்கல் இருக்கான். வெள்ளைக்காரன் வந்தான், நமக்கு எதுக்கு அவன் பாட்டு போயிருந்தாங்க, இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு வந்துருக்க முடியும். அதுலேயும் தென்னிந்தியா வட இந்தியாவோட ஒப்பிடும்போது ரொம்ப வளர்ச்சி. ஏன்னா அவருக்கு இந்தியாவுக்கு வருவதற்கான ஒரே ஒரு மார்க்கமாக நம்முடைய கீழே கடற்கரை வேலை கடற்கரை தான் இருந்தது. வட இந்தியாவில் அவருக்கு போய் நுழையிற வாய்ப்பே இல்லை. அவன் வருகிற போது இல்லாமல் அவன் சென்னையிலேயோ காலிக்கட்டிலேயோ அவன் இறங்கினான். அப்போ அவனுக்கு இந்த பகுதியில் கிறிஸ்தவத்தை வளர்ப்பதற்கும் கிறிஸ்தவம் சார்ந்த நிறைய விஷயங்களை செய்வதற்கு அவனுக்கு வாய்ப்பாக இருந்தது. அவனுக்கு வட இந்தியாவுக்கு அதிகமாக போக முடியல. வட இந்தியாவிலும் சிம்லா போன்ற பகுதிகளில் கொஞ்சம் பரவலாக அங்கே சில பணிகளை செய்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஆக மொத்தத்தில் ஒரு கடந்த காலம் என்கிறது ரொம்ப கொடூரமான காலம். சில வரலாறுகளை படிக்கிறவர்கள் உண்மையிலேயே அந்த மாடத்தியெல்லாம் அவங்க வந்து அந்த வெள்ளைக்கார அழகாக எழுதுறாரு. அந்த அம்மாவை மாட்டுக்கு இணையாக கட்டி வச்சு விழுறான், மற்றவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அதே ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்து அவங்கள எரும மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். இதை அந்த ஜாதியை சேர்ந்து சுற்றி இருந்து பார்க்குறாங்க. ஒருத்தன் கூட ஏன் அடிக்கிறேன்னு கேட்கலைங்கிற ஒரு விஷயத்தை அந்த வெள்ளைக்காரர் பதிவு பண்ணுறாங்க. இன்னும் படிக்க 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 நமக்கு நிறைய துயரங்கள், நிறைய வரலாறு இருக்குது. இதை பேசுகிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதிகள் அதாவது முட்டாள்கள் பண்ணுவாங்க, இது வெள்ளைக்காரன் எழுதி வச்சது, வெள்ளைக்காரன் எழுதி வச்சுன்னு சொல்லி அதை இருட்டடிப்பு செய்ய பார்ப்பாங்க. வெள்ளைக்காரன் எழுதுனா 99% சரியான வரலாறாக இருக்கிறது. அவன் வந்து பொய்யான வரலாறாக எழுதுனது நமக்கு தெரியுது. அவன் எழுதி என்ன பண்ணியிருக்கிறான், அயல் நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிற நிறைய கடித போக்குவரத்து நமக்கு இருக்குது. இது எல்லாமே ஆவணங்களாக இருக்கிறது. அதனை நம்ம வந்து ஆய்வு செய்யலாம். அப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஆய்வு களங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நிறைய ஆய்வு செய்ய ஆள் இல்லை. முக்கியமான துறைகள் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒன்று ஜாதியவாதிகளாக இருக்கிறாங்க, இல்லைனாக்கி மதவாதிகளாக இருக்கிறாங்க. அவங்க ஜாதிக்கு இடையில கூட ஒரு தலைவர் பேசினார், ராமதாஸ் பையன் அன்புமணி ராமதாஸ். அதை கேட்க சிரிப்பாக தான் இருந்தது. உள்ளத்துக்கு அவர் மருத்துவர். இப்போ படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு அந்த மருத்துவர் ராமதாஸையும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸையும் பார்க்கும்போது அவர் 2 பேருமே மருத்துவர்கள். அதுக்கு நம்ம அம்மா தமிழ் சவுந்தரராஜன். இப்போ படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை தாண்டி அறிவு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் இன்னும் கலந்து நிறைய உரையாடணும். நான் நிறைய கொஞ்சம் விஷயங்களை தான் நான் சுட்டு காட்டியிருக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னாக்கி எனக்கு தெரிஞ்ச வரையில் அதை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். राजेश वैष्णव यार का केटों